வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு வாட் கிளாக், நம்ம வீட்டில் உள்ள வாட் கிளாக். இது பார்த்தீங்கன்னா ரிப்பேர் ஆகிடுச்சு. இது மோஸ்ட்லி என்ன ரிப்பேர் ஆகுது அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படி இந்த செலக்ட் கொடுத்தா மட்டும் தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட் கிளாக்கில் என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது ஓடலை, இது பார்த்திங்கன்னா பேட்ரி போட்டாலும் இது பார்த்திங்கன்னா நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ப்ராப்ளம் தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடிய பேட்ரி கேஸ் பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சி போயிருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம போடுற பேட்ரி கரெக்டாக இதில் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை கண்டினியூவாக இருந்துகிட்ருக்கு. இது ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடில் ஒன் சைடு டேமேஜ் ஆகி உடஞ்சிடுச்சு. ஸோ நம்ம போடுற பேட்ரி இதில் நிற்காதனால உங்களுக்கு பவர் சப்ளை போகாதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படின்னு அடிஷ்னலாக ஒரு பேட்ரி கேஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய பக்கத்துலேயே இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி கேஸ். ஸோ இந்த பேட்ரி கேஸோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 20 ரூபாய். இது சாதாரண ஒரு எலக்ட்ரானிக் கடையிலே கிடைக்கிது. பட் இந்த பேட்ரி கேஸ் இல்லாமல் வேறு பேட்ரி சிங்கிளாக இருந்தால் கூட நமக்கு பெட்டர். பட் சிங்கிளாக கிடைக்கல. ஸோ அதனால் அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா 100 ரூபீஸ் வரும். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா அதில் நம்ம ஏன் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு கூட கேட்பீங்க. இந்த மேலே உள்ள கவரை ரிமூவ் பண்ணால் தான் நம்ம அதில் டைரெக்டாக சால்ட்ரின் வச்சு ரெண்டு ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ அதில் பேட்ரி அதில் போடாமல் இந்த பேட்ரி கேஸில் நம்ம போடணும். ஸோ அதனால் ரெண்டு ஒயரையும் நம்ம அதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த வேலை இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அதை செய்ய முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் இந்த வாட் கிளாக் அப்படியே யூஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அதை எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த நியூவாக நம்ம வாங்கின பேட்ரி கேஸை பார்த்திங்கன்னா அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வாட் கிளாக் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த வாட் கிளாக்குடைய மேலே உள்ள டாப் கவர் ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு இந்த மேலே உள்ள கவர் தான் நமக்கு முக்கியம். உள்ளே உள்ள இதே ஃபால்ட்டான கூட திரும்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி உங்களுக்கு வாட் கிளாக் கிடைக்காது. ஸோ அதனால் வாட் கிளாக் டேமேஜ் ஆகிட்டுனா வேறு எதுவுமே பண்ண முடியாது. உள்ளே நம்ம டைம் ஓடினாலும் கிளாக் ஓடினாலும் உங்களுக்கு வேறு எந்த யூஸும் இருக்காது. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண பிறகு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த இதையும் ரிமூவ் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா டைம் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ சாதாரணமாக ரிமூவ் பண்ணால் வரும். சம்டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ உள்ளே போட்டிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். ஸோ சாதாரண வாட் கிளாக்கில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ இருக்காது. ஸோ நார்மலாக நம்ம டெஸ்டரை வச்சு ப்ரெஸ் பண்ணாலே பார்த்திங்கன்னா வந்துடும். தென் நம்ம எல்லாமே ஓரளவுக்கு நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ண பிறகு நம்ம எடுத்தோன்னா அழகாக உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம அதை வெளியே எடுக்க முடியும். ஸோ எங்கேயாவது லாக் ஆகிருக்கும், அதை பார்த்து நீங்கள் கவனமாக எடுக்கணும். எந்த டேமேஜும் இல்லாமல் எடுக்கணும் வாட் கிளாக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏகப்பட்ட டஸ்ட் இருக்குது. அதனால் அந்த டஸ்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப நாட்கள் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாமலே இருந்துருச்சு. அதனால் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டஸ்ட்டை எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணுறது நல்லது. ஸோ பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா முதல்ல டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்ரி கேஸை இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பேட்ரி கேஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் 2 இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக அதிலே போட்டிருப்பாங்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்க இடம் பார்த்திங்கன்னா மைனஸ். தென் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிட் சைட் ப்ளஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தாலும் எடுத்துக்கங்க, இல்லை எலக்ட்ரானிக் ஷாப்பில் இருக்குது. ஸோ சும்மா ஒரு 1 மீட்டர் வாங்கிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு இது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பேட்ரி கேஸ் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பேட்ரியிலேருந்து இதுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒயரோடைய சைஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க.
நான் பக்கத்துலேயே கனெக்ட் பண்ணுறதுனால நான் சூஸ் பண்ணது இவ்வளோ சைஸ் போதும் எனக்கு. ஸோ இதில் நான் சால்ட்ரின் வச்சுட்டேன். ஸோ அதே போல் ஆப்போசிட் சைட்லேயும் நீங்கள் சால்ட்ரின் வைக்கணும். ஸோ 2 ஒயரும் பார்த்தீங்கன்னா வந்து சேம் கலரில் இருக்கிறதுனால ப்ளஸ் அண்ட் மைனஸ் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் பார்த்துங்க. ரெட் அண்ட் பிளாக்னால் நமக்கு ஞாபகம் இருக்கும், பட் இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதில் கரெக்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் அதிலே போட்டிருக்கோம். நான் இதிலே சொன்ன மாதிரி இதில் ஸ்ப்ரிங் டைப் பார்த்தீங்கன்னா வந்து மைனஸ். ஸோ இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இதை கனெக்ட் பண்ண ஒயரை நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து எந்த பேட்ரி கேஸ் உடஞ்சிருக்கு இல்லையா அது பக்கத்துலேயே நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம அப்போ தான் வந்து திரும்ப நம்ம வந்து கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு போடும்போது ஈஸியாக வந்து பேட்ரி ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நான் க்ளூ கன்னை யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து ஃபெஃபிகாலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகும், இல்லை ஃபெஃபி பாண்டை யூஸ் பண்ணிங்களான்னு டைம் ஆகும். ஸோ உடனே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு இதுதான் வந்து பெஸ்ட்டு. ஸோ அதனால் க்ளூ கன்னை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். வேறு எந்த இடத்துலையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல தான் கவரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி போட முடியும். ஸோ உள்ளே வேறு நீங்கள் எங்கேயாச்சும் நீங்கள் வந்து இடம் நிறையா எடுக்க வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் ஒரு டைமும் நீங்கள் வந்து பிரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மேல் உள்ள கேஸ் கவரை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போதும் நார்மலாக பேட்டரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப போட்டு இதில் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து க்ளூ கன் தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த பேட்ரி நம்ம வந்து 1.5 இந்த பேட்ரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம் வாட் கிளாக் ஒர்க் ஆகுதா அப்படின்னு. கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன்னா. ஏன்னா வேறு எந்த ப்ராப்ளமும் நமக்கு கிடையாது. இந்த கேஸ் தான் பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்கு. ஸோ அதை வீட்லேயே அப்படியே இருந்துடுச்சு. ஸோ அதை யாருக்கும் சரியாக தெரியாமல் அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பக்கம் நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட் கிளாக் உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சாதாரண பிரச்சனை தான் இது. ஓகே, உங்களுக்கு தெரியுதா ஓடுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஓடுது. ஸோ நான் வேணால் டைம் வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம டைம் சேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எல்லாமே நகருது. ஸோ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து ஸோ நெக்ஸ்ட் இதுலேயும் நான் பேட்ரி போகிறேன். இது எல்லாமே வந்து டைமிங்க்கு உங்களுக்கு வந்து மெலோடிஸ் மாரி சவுண்டு வரும். ஸோ இப்போ சவுண்டு வரும்னு நினைக்கிறேன், பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம ரொம்ப நேரமும் பார்த்திங்கன்னா அந்த சவுண்டை நான் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா காப்பிரைட்டட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படின்றதால நம்ம வந்து இதை கேஸை இந்த கவரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஹாட் கிளாக்கோடைய கவரை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சரியாக செட் ஆகாது. ஏன்னா நான் எனக்கே டைம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா நார்மல் வாட் கிளாக்னால் நம்ம ஈஸியாக வாட் கிளாக்கை பொறுத்த வரைக்குமே எப்போதுமே பார்த்திங்கன்னா வந்து அதை ஓப்பன் பண்ணுறதும் சரி திரும்ப க்ளோஸ் பண்ணுறதும் சரி கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒர்க் தான். சீக்கிரத்தில் நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அப்படியே ரிமூவ் பண்ணிட்டாலும் திரும்ப வந்து க்ளோஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. அது இதில் பார்த்திங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஸ்க்ரூ இருக்குது. அதனால் பொறுமையாக பார்த்தா நம்ம வந்து ஒரு ஸ்க்ரூவையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். தென் அடுத்தது எல்லா ஸ்க்ரூவையும் நம்ம போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த டைமிங் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து நமக்கு முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வந்து டைம் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பண்ணி கொடுக்குறேன், ரீசெட் கொடுக்குறேன். உங்களுக்கு சவுண்டு ஒரு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹாட் கிளாக் சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம கவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இதே போகிற ஹாட் கிளாக் ஃபால்ட்டாக நீங்களே சரி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனல் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.